டியூஸ்டே மார்னிங் 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் முடிச்சிருக்கேன். பருப்பு வடை, கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி பொரியல், உருளைக்கிழங்கு மசியல், சுட சுட சாதம், காலிஃப்ளவர் 65, கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்ட சாம்பார், சிறுபருப்பு பாயாசம். இவ்வளோ ஐட்டம் நான் பண்ணியிருக்கேன் லஞ்சுக்காக. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலும் இல்லை. இன்றைக்கோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு அவங்களோட கண்ட்ரி ஹெட் வராங்க. அவங்களுக்கு சவுத் இந்திய டிஷ்ஷஸ் ரொம்ப பிடிக்குமா. ஸோ எனக்கு நீ உன்னால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்னங்க செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 7 மணிக்கு மேலே தான் நான் இந்த ஓகே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 7 மணிக்கு தான் என் பையன் ஸ்கூலுக்கு போவான். அவனுக்கு நான் டிஃபனு லஞ்சு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணதான் இது. முன்னாடியே ப்ரீ ஒர்க்ஸ் எதுவுமே நான் பண்ணி வைக்கல. ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே நான் வந்து 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பண்ண வேலைகள் தான் இது எல்லாமே. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காஃபி கூட எங்கள் அம்மா கொண்டு வந்து கொடுப்பாங்க, பெட் காஃபி. அதை குடிச்சிட்டு அந்த டம்ளர் 10-11 மணி ஆனாலும் எங்கள் அம்மா வந்து மறுபடியும் பார்க்குற வரைக்கும் அந்த டம்ளர் அங்கேயே தான் இருக்குங்க. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு சோம்பேறி. குடித்த டம்ளரை கூட கொண்டு போய் எடுத்து வைக்க மாட்டேன். சமையல் எனக்கு சுத்தமாக தெரியாது. எனக்கு 0 நான் சமையலில் மேரேஜுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் மாமியார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் இந்த ரெசிபீஸ் எல்லாமே. ஸோ அதை தான் நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்குள்ளே இத்தனை ஐட்டம் நான் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட உட்காரவே இல்லை. அவ்வளோ பரபரப்பாக தான் போச்சு. ஹஸ்பண்ட் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. கடைசியாக பேக்கிங் மட்டும்தான் அவங்க பண்ணாங்க. மற்றது எல்லாமே நான் தான் பண்ணேன். எல்லா லேடிஸ்க்குமே நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அவங்க அது வந்து இன்னொரு நாள் பண்ணலாம், அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு விட்டுருவாங்களாம். அதுவே ஹஸ்பண்டோ பசங்களோ அப்படி கேட்டாங்கன்னா எத்தனை ஐட்டமாக இருந்தாலும் வந்து சலிக்காமல் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆகும். நான் தனியாக இருக்கும்போது எதாவது செஞ்சு சாப்பிடணும்னா நான் ஒருத்தி தானே அப்படிங்கிறதுனால சிம்பிளாக ஏதாவது பண்ணி சாப்பிட்ருவேனே தவிர இவ்வளோ ஐட்டம் பண்ண மாட்டேன். ஆனால் அதுவே என் பசங்களோ என் ஹஸ்பண்டோ ஏதாவது வந்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, இத்தனை ஐட்டம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு என்ன கேட்டாலும் எனக்கு நோ சொல்ல மனசே வராது. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட தானே கேட்க முடியும். ஸோ நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுனால ஓகே அதுக்கு என்ன செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த எனர்ஜி எங்கிருந்தா வரும்னே தெரியாது. எனக்கும் அப்படி தான் இன்னைக்கு இருந்தது. நான் கடகடன்னு எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சிட்டேன். இதுக்கான எல்லா கிரெடிட்ஸும் என் மாமியாருக்கு தான் போகணும். ஏன்னா நான் அவங்கள பார்த்தா நிறைய விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்காக எங்கள் அம்மா எனக்கு எதுவும் சொல்லித்தரலன்னு கிடையாது. அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பட் பொம்பளை பிள்ளை என்றைக்கு இருந்தாலும் போயிட்டு வேலை தானே செய்ய போகிறா. சரி நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவள் ஜாலியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால அவங்க வந்து விட்டுட்டாங்க. மற்றபடி எதுவும் கிடையாது. அவங்களும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் சரி ஓகே எப்படி இருந்தாலும் அவள் போய் அதை தானே பண்ண போகிறா, அவளே புரிஞ்சுப்பா, அவளே தெரிஞ்சுப்பாங்கிறதுனால அவங்க விட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சமைக்கிறது தான் ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் தான் பெரிய டாஸ்கே இருக்கும். இது எல்லாத்தையும் நான் கடகடன் பண்ணி முடிச்சு பேக் பண்ணி 9 மணிக்கெலாம் நான் அவங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பி பார்த்தா என் கிச்சன் தலை கீழே இருக்குங்க. ஆமாங்க. ஏன்னா அவ்வளோவும் அப்படி நின்றுட்டே நான் பரபரப்பாக பண்ணதால் அதை அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன குட்டி பையன் இருக்கான், அவனை குளிப்பாட்டணும், அவனுக்கு டிஃபன் கொடுக்கணும், அவனை தூங்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதையெல்லாம் நான் பண்ணிவிட்டு கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து முடிக்கும் போது தான் நான் எனக்கான டைம் எடுத்துப்பேன். அதாவது சீரியல் பார்க்குறது, இல்லை ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோக்ராம்ஸ். இப்போ சீரியல் பார்க்க மாட்டேன். ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வந்து எபிசோட்ஸ் இப்போ ஹாட்ஸ்டாரில் போகுது இல்லைங்களா. ஸோ அது கொஞ்சம் இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை போட்டு விட்டுட்டு நான் அப்படியே கிச்சன் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்போ கொஞ்சம் டயர்ட் தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நான் சாப்பிட உட்காருவேன். ஏன் அப்படின்னா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுமோ அப்படிங்கிறதுனால என்னமோ தெரியல, நான் இது எல்லா ஒர்க்ஸையும் முடிச்சுட்டு நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மணி 11:30. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.